எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்று தர பதவிகள், பதவி நிலைத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகள் மற்றும் இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்பவற்றுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற இந்த பரீட்சைகளின் பிரதானமான வினாத்தாள் ஒன்றாக அமைகின்ற கிரகித்தல் வினாத்தாள் தொடர்பிலான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய நாளில் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லவற்றின் தொடக்கமாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போவோம். இந்த வினாத்தாளில் 2 விதமான வினாக்கள் உள்ளடங்கி இருந்தது. ஒன்று, தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து உரைப்பகுதிகள் தொடர்பாக தரப்படுகிற வினாக்கள் கூற்றுக்கள் வடிவில் அமைந்திருக்கும். இந்த கூற்றுக்களில் மிக பொருத்தமான அல்லது மிகச் சரியான கூற்றினை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை விடையாக வழங்குவது. இவ்வாறான 15 வினாக்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். தாமதமாக இணைந்தவர்கள், இந்த செயலமர்வில் ஏற்கனவே கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் பார்த்து கொள்வதற்காக இதற்கான காணொளிகள் குழுவில் பகிரப்பட்டிருக்கு, மீளவும் பகிரப்படும். நீங்கள் இந்த வினாத்தாளக்குரிய விடைகளை செய்து பார்த்த பின்னர் உங்களுடைய விடைகளை காணொளிகளை பார்ப்பதன் மூலமாக சரிபார்த்து கொள்ளுங்கள். இயலுமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை சரிபார்த்து நேரம் செட் பண்ணி வச்சிருந்து இந்த வினாத்தாளுக்கு விடியளித்து பழகுவது உங்களுடைய திறன்களை மதிப்பிடுவதற்கு சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். 2.5 மணித்தியாலங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் பொருத்தமான 2.5 மணி நேரத்தை ஒதுக்கி கொண்டு இந்த வினாத்தாள் ஒரு பரீட்சை மண்டபத்தில் பரீட்சையை எதிர்கொள்வது போன்ற ஒரு கற்பனையோடு இந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை எழுதி பார்க்க வேணும். 2.5 மணி நேரத்தில் எத்தனை சதவீதமான வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடிகிறது என்பதை பார்க்கணும். இதை இந்த செயலமர்வில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய செயலமர்வில் நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு திறன் என்றால் இதுதான். ஏனென்றால் நான் ஒரு உரைப்பகுதியை தந்து அதை பகுப்பாய்வு ரீதியாக படிக்கிறோம் என்று சொல்லி வெவ்வேறு விதமாக அந்த உரைப்பகுதி தொடர்பில் நீண்ட நெடுநேரம் பேசுவோம். சில வேளை இதில் 10 அல்லது 15 நிமிடங்களில் விடையளிக்க வேண்டிய உரைப்பகுதியை கொண்டு நாங்கள் ஒரு நாள் செயலமர்வையே நடத்துவோம். இப்போ இந்த செயலமர்வில் அந்த நேரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அது தனியாகத்தான் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அது ஒற்றை வழி பாதை மட்டும்தான். நீங்கள் வாசிக்கிறது, கேட்ட கேள்விக்கு விடை எழுதுறது, அவ்வளவுதான். நாங்கள் இதில் கேட்ட கேள்வியை தவிர மிச்சம் எல்லாம் படிப்போம். ஸோ இந்த செயலமர்வில் அதை கற்றுக்கொள்ள முடியாது. அதில் கவனமாக இருக்க. இந்த வினாத்தாளை அவர்கள் தவற விட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வினாத்தாள் நேரம் கொடுத்து தானே பதிவிடுவோம். அந்த வினாத்தாளை என்றாலும் நீங்கள் நேரம் செட் பண்ணி வச்சு செய்ய வேண்டும். தவற விட வேண்டாம். அது முக்கியமான ஒரு காரணம். அப்போதான் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அளவிட முடியும். ஒன்று, எவ்வளவு நேரத்தில் அந்த வினாத்தாளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 2வது விடயம், எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியான விடைகளை வழங்கி இருக்கிறீர்கள். 2லையும் ஏற்படுகிற மேம்பாடுகள், அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கணிச்சு கொள்ள இயலும். சரி, நான் 2வது கேள்வி வடிவம் எங்களுக்கு இது தரப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பந்தியையும் வாசித்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக என்பதாக இருந்தது. இதில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் முதலாவது உரைப்பகுதி அதில் இருக்கக்கூடிய 5 வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் பார்த்துட்டோம். இதுவும் ஒரு காலத்தில் இருந்த இலங்கையினுடைய 3 வகையான பாடசாலைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். சுயமொழி பாடசாலைகள், ஆங்கில பாடசாலைகள், ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் என்கிற 3 வகையான பாடசாலைகள். இது ஒரு வகுப்புவாத அடிப்படையிலானவையாக அமைந்திருந்தது என்பது தொடர்பாக பகுப்பாய்வு ரீதியாக கற்று அதற்குரிய விடைகளையும் நாம் பார்த்து நிறைவு செய்திருந்தோம். நாங்கள் சில விடயங்களை பிழையாக எல்லாம் செய்வோம். அதை நீங்கள் கடந்த செயலமர்வுகளையும் கற்றுக்கொண்டிருப்பீங்க. நான் எதுவும் பேசுவதில்லை. நீங்கள் சொல்லுகிற போது அந்த விடைகளை எடுத்து சரியான விடைகள் என்பது போல குறித்து கொண்டு கடைசி நேரத்தில் அதை சவாலுக்கு உட்படுத்துகிறது. அப்போ அதன் மூலமாக நாங்கள் மறக்க முடியாத சில திறன்களை எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். சரிதானே?
கிறிஸ்தவத்தை பரப்புவதே தமது உறுதியான நோக்கமாக கொண்ட சில மிஷனரி சங்கங்கள் பல ஆண்டுகளாக இத்தீவின் கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தன. அவையாவன பப்டிஸ்ட மிஷன், வெஸ்லியன் மிஷன், அமெரிக்க மிஷன், திருச்சபை மிஷன் என்பவை. இவற்றுடன் 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இத்தீவில் இயங்கி வந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையையும் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும். ஒவ்வொரு மிஷனும் சுதேசிகளில் பெரும் பிரிவினரை எவ்வளவு தூரம் மதம் மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் மதம் மாற்றும் பொருட்டு தனித்தனியாக தமது பாடசாலை திட்டத்தை மேற்கொண்டது. இதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் தொகை விரைவாக அதிகரித்தது. அரசாங்கம் மாத்திரமே பாடசாலைகளை தாவிப்பதாயிருந்தால் நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இவ்வளவு துரிதமாக அதிகரித்திருக்காது. ஆனால் குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப தீவெங்கும் பாடசாலைகள் பரவவில்லை. ஒவ்வொரு மிஷனரி சங்கமும் பலத்த சமய ஊழிய ஆர்வத்தால் ஊக்கப்பட்டதால் எந்த பிரதேசத்திலேனும் ஏனைய சமய பிரிவுகள் சேவை செய்வதை விரும்பவில்லை. சமய பிரிவினரின் இத்தகைய ஆர்வத்தின் விளைவாக சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன. உதாரணமாக ஏறக்குறைய 3½ நூற்றாண்டு காலமாக மேற்கு வல்லரசுகளினால் ஆளப்பட்ட மேற்கு கரையோர பகுதியில் ஏனைய இடங்களோடு ஒப்பிடுகையில் கூடிய தொகையான பாடசாலைகள் இருந்தன. ஆனால் இத்தீவின் உட்பகுதியில் உள்ள பிற்போக்கான பகுதிகளில் மிகச்சில பாடசாலைகளே இருந்தன. இப்பிரதேசங்களில் அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறாத பௌத்த குருமாரால் பௌத்த கோவில்களில் நடத்தப்பட்ட பாடசாலைகளே இருந்தன. சரி, இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். கிறிஸ்தவத்தை பரப்புவதே தமது உறுதியான நோக்கமாக கொண்ட சில மிஷனரி சங்கங்கள் பல ஆண்டுகளாக இத்தீவின் கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தன. அவையாவன பப்டிஸ்ட மிஷன், வெஸ்லியன் மிஷன், அமெரிக்க மிஷன், திருச்சபை மிஷன் என்பவை. இவற்றுடன் 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இத்தீவில் இயங்கி வந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையையும் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும். ஒவ்வொரு மிஷனும் சுதேசிகளில் பெரும் பிரிவினரை எவ்வளவு தூரம் மதம் மாற்ற முடியும் அவ்வளவு தூரம் மதம் மாற்றும் பொருட்டு தனித்தனியாக தமது பாடசாலை திட்டத்தை மேற்கொண்டது. இதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் தொகை விரைவாக அதிகரித்தது. அரசாங்கம் மாத்திரமே பாடசாலைகளை தாவிப்பதாயிருந்தால் நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இவ்வளவு துரிதமாக அதிகரித்திருக்காது. ஆனால் குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப தீவெங்கும் பாடசாலைகள் பரவவில்லை. ஒவ்வொரு மிஷனரி சங்கமும் பலத்த சமய ஊழிய ஆர்வத்தால் ஊக்கப்பட்டதால் எந்த பிரதேசத்திலேனும் ஏனைய சமய பிரிவுகள் சேவை செய்வதை விரும்பவில்லை. சமய பிரிவினரின் இத்தகைய ஆர்வத்தின் விளைவாக சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன. உதாரணமாக ஏறக்குறைய 3½ நூற்றாண்டு காலமாக மேற்கு வல்லரசுகளினால் ஆளப்பட்ட மேற்கு கரையோர பகுதியில் ஏனைய இடங்களோடு ஒப்பிடுகையில் கூடிய தொகையான பாடசாலைகள் இருந்தன. ஆனால் இத்தீவின் உட்பகுதியில் உள்ள பிற்போக்கான பகுதிகளில் மிகச்சில பாடசாலைகளே இருந்தன. இப்பிரதேசங்களில் அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறாத பௌத்த குருமாரால் பௌத்த கோவில்களில் நடத்தப்பட்ட பாடசாலைகளே இருந்தன. சரி, நாங்கள் முதல் இருக்கிற வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம். அதற்கு பிறகு மேலதிகமாக இதில் வினவப்படாத விடயங்கள் இருந்தால் நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டியவை என்கிற அடிப்படையில் அந்த விடயங்களை நாங்கள் மேலதிகமாக தேடி படிப்போம். சரி, இப்போ இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். இப்பந்தியில் குறிப்பிட்டவாறு சமயத்தை பரப்புவதில் ஈடுபட்ட கிறிஸ்தவ சமய ஊழிய சங்கங்கள் யாவை? இப்பந்தியில் குறிப்பிட்டவாறு சமயத்தை பரப்புவதில் ஈடுபட்ட கிறிஸ்தவ சமய ஊழிய சங்கங்கள் யாவை? எத்தனை சொல்லப்பட்டிருக்குது? எனக்கு யார் பதில் சொல்ல போறது பார்ப்போம். மைக்கோன் பண்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தவக்குமார் சொல்லுங்க. 5 சொல்லப்பட்டு.
5 சொல்லுங்க. ஐந்து மிஷன் சொல்லப்பட்டிக்கு கொண்டு வந்து பப்டிச மிஷன், ரெண்டாவது வெஸ்லியன் மிஷன், மூணாவது அமெரிக்கன் மிஷன், நாலாவது திருச்சபை மிஷன், அஞ்சாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. சரி, அப்போ 5 வகையான சங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போதைக்கு நாங்கள் அதை பெண்டிங்கில் வச்சுக்கொள்வோம். என்ன, நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் ஆறா சார் 6 இப்ப இது பௌத்த போதற்ற மிஷனும் அதுவும் ஒரு மிஷன் தான். பௌத்த இருக்கிறது கிறிஸ்தவ ஊழிய சங்கங்கள் வராது. கிறிஸ்தவற்ற. ஓகே ஓகே, சரி 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 சரி. அப்போ 5 விடயங்கள் அதுக்குள்ள இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு அதுதான் விடயம் என்று தீர்மானித்துக் கொள்வோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அவசரப்பட்டு விட கூடாது. சரி சார், சொல்லுங்க. 4 சார். ஏன்னு சொன்னா 5வது வந்து கத்தோலிக்கன்னு சொல்லியிருக்கு சார். நாலு விடயம் இருக்கு. சரி, நாங்கள் பார்ப்போம். அந்த உரைப்பகுதியில் என்ன சொல்லி இருக்கோமா? அதுவும் திருச்சபை தான் சார், அதுவும் சபைதான். இந்த கிறிஸ்தவ சமய ஊழிய இவற்றுடன் 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இத்தீவில் இயங்கி வந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையையும் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும். சேர்த்துக்கொள்ளுங்கோ என்று அவரே சொல்லியிருக்கிறேன். என்ன, அப்போ அதையும் சேர்த்துக்கொள்கிறது, அதை புரிந்து கொள்ளுகிறான்னு பார்ப்பதற்காகத்தான் இந்த வினாவே சில வேளைகளில் அவர்கள் கேட்டிருக்கணும். அதையும் சேர்த்து 5 என்று எழுதுறது பொருத்தமானது. நாங்கள் இப்போதைக்கு அதை தீர்மானித்து கொண்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம். நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இக்காலத்தின் போது அதிகரித்தமைக்கு இட்டு சென்ற காரணிகள் யார்? இதுல சொல்லப்படுகிற காலத்துல பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்தமைக்கு இட்டு சென்ற காரணிகள் யாவை என்று கேட்டுக்காங்க. என்ன காரணிகள் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வித்துறைக்கு ஏற்ப பாடசாலை. நான் சொல்லாத ஆக்கள் கதைக்கக்கூடாது, எல்லாரும் கதைச்சா விளங்காது என்று சொல்லி தொடக்கத்திலேயே சொல்லித்தான் செஷனை தொடங்கினேன். நான் நினைச்சேன் உங்களை எல்லாருக்கும் விளங்கும் அது என்று சொல்லி. அதுக்கு தனியாக ஒரு கிரகித்தல் வகுப்பு செய்ய வேணும் போல இருக்கு. இந்த இப்படி சொன்னால் அது இந்த கருத்து என்ன என்று சொல்லி. சரி, எல்லோருடைய மைக்கும் ஓவர் பண்ணிட்டேன். திரும்ப பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஒன் பண்ணுங்க. நான் கேட்குற ஆள் மட்டும் சொன்னால் போதும். சரி, தயாபரனுக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுக்குறேன். கேள்வி என்ன கேட்டது? நாட்டில் உள்ள பாடசாலை எண்ணிக்கை இக்காலத்தின் போது அதிகரித்தமைக்கு சென்ற காரணிகள் யாவை? பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்தமைக்கான காரணங்கள், இந்த காலப்பகுதியில் பாடசாலை எண்ணிக்கை அதிகரித்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி இருக்குது? கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதை நோக்கமாக கொண்டு பாடசாலைகள் அதிகரிக்கப்பட்டமை. சரி, பார்ப்போம். என்ன அதில் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பாருங்க. ஒவ்வொரு மிஷனும் சுதேசிகளில் பெரும் பிரிவினரை எவ்வளவு தூரம் மதம் மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் மதம் மாற்றும் பொருட்டு தனித்தனியாக தமது பாடசாலை திட்டத்தை மேற்கொண்டது என்று சொல்லி போட்டு அடுத்ததா பாருங்க, இதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்தது. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மிக சுட்டிப்பாக அவர் ஒரு இடத்தை மனசுல வச்சு கொண்டுதான் கேள்வி கேட்பேன். ஒரு ஸ்பெசிபிக் ஆன்சர் ஒன்று தான் அவர் எதிர்பார்ப்பேன். அப்போ ஒரு சலாப்பல் தன்மையான விடையை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய கருத்தை எங்களுடைய மொழியில அப்படி எடுத்து ஏதோ ஒரு மாதிரி எழுதிவிட்டா சரி என்று யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு இடத்துல மிக துல்லியமான விடை இருக்கும். அந்த விடையை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பிரின்சிபல் சர்வீஸில் இருக்கிறவர்களுக்கு 10th பாடத்தில் இந்த விடயத்தை நீங்கள் மிக கவனமாக பார்க்கணும். கேஸ் ஸ்டடியும் அப்படித்தான். கேஸ் ஸ்டடியில் கேள்வி கவனமாக இருந்தால் மிக துல்லியமாக அது ஸ்பாட்டில் கொண்டு போய் ஆணி அடிக்கும். அந்த விளிம்பில் ஓரத்தில் கொண்டு போய் ஆணி அடிக்கிறதால பிரயோசனம் இல்லை. சொட்டியா அந்த உரிய புள்ளியில
நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. கிரகித்தல் என்பதும் இதே மாதிரி இருக்கிறது. சரிதானே? அப்ப இந்த விடயத்தை கருத்தில் வச்சுக்கொண்டு விடையை தேடி பிடிக்கவும். அப்ப கேள்வியை பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? நாட்டில் பாடசாலைகள் எண்ணிக்கை இக்காலத்தின் போது அதிகரித்தமைக்கு இட்டு சென்ற காரணிகள் யாவை என்று கேட்டிருக்காங்க. காரணிகள் யாவை என்று கேட்டிருக்காங்க. சரிதானே? ஆனால் இங்க ஒரு காரணி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இவ்வளவு தூரம் அதிகரித்திருக்காது, அரசாங்கம் தாவிப்பதாக இருந்தால் அதிகரித்திருக்காதுன்னா அதை விளக்கம் போவதாகவே இதுல ஒவ்வொரு மிஷனும் சுதேசிகளில் அதிக எண்ணிக்கையானோரை மதம் மாற்றும் பொருட்டு தனித்தனியாக தமது பாடசாலை திட்டத்தை மேற்கொண்டதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் தொகை விரைவாக அதிகரித்தது. இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். இப்போ ஒரு திட்டமிட்டு வச்சுக் கொள்ளுவோம், விடையை எழுத வேணாம், கடைசியா சரி என்றால் அதே விடைகளை எழுதி கொள்ள வேண்டியது தானே. சரி, மூன்றாவது கேள்வி பார்ப்போம். அரசாங்கத்தினால் மாத்திரம் பாடசாலைகள் நிறுவப்பட்டால் பாடசாலைகளின் எண்ணிக்கையில் இவ்வளவு அதிகரிப்பு ஒருபோதும் ஏற்படாதுன்னு இவ்வெழுத்தாளர் கூறுவது ஏன்? அரசாங்கத்தினால் மாத்திரம் பாடசாலைகள் நிறுவப்பட்டால் பாடசாலைகளின் எண்ணிக்கையில் இவ்வளவு அதிகரிப்பு ஒருபோதும் ஏற்படாது என இவ்வெழுத்தாளர் கூறுவது ஏன்? ரிஸ்கான பேசுங்க பாப்போம். கிறிஸ்துவத்தை பரப்புவதை நோக்காக கொண்டு மிஷனரிகள் இயங்குவதைப் போல அரசாங்கம் செயற்படாமல் கல்வி தேவைக்கேற்ப பாடசாலைகளை உருவாக்கியிருக்கும் என்பதால். கல்வி தேவைக்கேற்ப பாடசாலைகள் அரசாங்கம் உருவாக்கியிருக்கும். அதாவது மிஷனரிகள் போல மதம் பரப்பு நோக்கத்தில் அல்லாமல் கல்வி தேவைகள் அல்ல, குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப பாடசாலைகளை உருவாக்கி இருக்கும். அதுதான் நாங்கள் காரணமாக சொல்லுகிறோம். அப்படித்தானே? சரி, அப்போ இப்போதைக்கு அதை வச்சுக்கொள்வோம். கடைசியா பார்ப்போமே, நான் 5 கேள்வியையும் முடிச்சுட்டு வருவோம். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, கல்வி தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் பிரதேசங்கள் ஒவ்வொன்றிலும் பாடசாலைகள் நிறுவப்படவில்லை என இவ்வெழுத்தாளர் எவ்விடயங்களை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார். கல்வி தேவைக்கு ஏற்ப நாட்டின் பிரதேசங்கள் ஒவ்வொன்றிலும் பாடசாலைகள் நிறுவப்படவில்லை என இவ்வெழுத்தாளர் எவ்விடயங்களை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார். வேற யார் பதில் சொல்ல போறார்கள்? அந்த சகோதரியை விட வேற யாராவது இருந்தா சரி, வேறொருத்தரும் இல்லைங்கிறோடைய நீங்களே சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு மிஷனரி சங்கமும் பலத்த சமய ஊழிய ஆர்வத்தால் ஊக்கப்பட்டதால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சார். ஒரு செக் பண்ணுவோம். கிரி சொல்லுங்க. சில பகுதிகளில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் சில பகுதிகளில் தேவைக்கு குறைவாகும் பாடசாலை காணப்பட்டது. அந்த கருத்தை வச்சு சொல்லலாம். அதில் அவர் சொல்லுகிற விடயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அருணகிரி சொல்றார். அப்படின்றால் இப்போ இங்கே அந்த பகுதியை பார்க்குறோம். சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன. இந்த விடயத்தை தான் அவர் மேலே சொல்லுகிறார். அப்படி குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைக்கு ஏற்ப தீவெங்கும் பாடசாலைகள் பரவவில்லை. இதனுடைய விளக்கம் கீழே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லுகிறார்? குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப தீவெங்கும் பாடசாலைகள் பரவவில்லை என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன என்பதை விடையாக எடுப்பது பொருத்தமாக இருக்கும். சரி, பார்த்தோம். 5வது, பிக்குகளினால் பன்சலைகளில் நடத்தப்பட்டு வந்த பாடசாலைகள் தொடர்பாக இவ்வெழுத்தாளர் எவ்விடயத்தை நிறுவுவதற்கு முற்படுகிறார். பிக்குகளினால் பன்சலைகளில் நடத்தப்பட்டு வந்த பாடசாலைகள் தொடர்பாக இவ்வெழுத்தாளர் எவ்விடயத்தை நிறுவுவதற்கு முற்படுகிறார்.
தவக்குமார் பேசுங்க பார்ப்போம். அது வந்து சார் என்னண்டா பிக்குகள் வசித்த பிரதேசம் வந்து பின்தங்கிய பிரதேசமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதால பிற்போக்கான பகுதிகளில் மிகச்சில பாடசாலைகள் இருந்தன. பிரதேசங்களில் அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறாத பாடசாலை பௌத்த குருமாரால் பௌத்த கோவில்கள் நடத்தப்பட்ட பாடசாலைகளாக இருந்தது. இந்த பன்சலைகள் நடத்தப்பட்டு வந்த பாடசாலைகள் தொடர்பாக உண்மையில ஆசிரியர் சொல்லப்படுகிற நோக்கம், அவர் நிறுவ வருகிற விடயம், பின்தங்கிய பகுதிகளில், அதாவது தீவின் உட்பகுதியில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் இந்த பாடசாலைகள் நடத்தப்பட்டிருந்ததோடு அரச உதவியற்றவையாகவும் இருக்கு. இதுதான் அவர் சொல்ல வருகிறார். அதாவது பண்பைத்தான் இங்கு கேட்கிறாங்க. கேள்வியை கொஞ்சம் ஒரு விளங்கிக் கொள்ள கடினமாக கேட்டிருக்கிறார்கள். பாடசாலைகள் தொடர்பாக எந்த விடயத்தை நிறுவுவதற்கு முற்படுகிறார் என்றால், உண்மையில இது தேவை கருவியதாகத்தான் இந்த பாடசாலைகள் நிறுவப்பட்டிருக்கு. பிக்குகளினால் நடத்தப்பட்ட பாடசாலைகள் மிஷனரி பாடசாலைகள் போல இல்லை. மிஷனரி பாடசாலைகள் தேவை கருதி இல்லை, மக்களை மதம் மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த பாடசாலைகள் தேவை கருதி உருவாக்கப்பட்ட பாடசாலைகள், அதாவது நாட்டின் உட்புறங்கள்ல பின்தங்கிய பிரதேசங்களில் உருவாக்கப்பட்டவை. இதை நிறுவுவதற்கு முற்படுகிற விடயம் என்று கேட்கிறாங்க தானே. நிறுவுவது என்று சொன்னால் அந்த மிஷனரி பாடசாலைகளில் உள்ள குறைபாடு இங்கே இருக்கையிலே என்பதுதான் அவர் நிறுவ வருகிற விடயம். அதாவது பௌத்த கோயில்களினால் நிறுவப்பட்டவை பின்தங்கிய உட்பிரதேசங்களில் காணப்படுகிற தேவை கருதி உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் என்பதாக எழுதுகிறார். அப்ப நாங்கள் கண்ட விடைகள்ல ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏன் 5 விடையும் கண்டுபிடிக்க முன்னம் எழுத வேணாம் என்று சொல்றான் என்றால், ஏற்கனவே நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். சில வேளைகள்ல 3ஆவதாக இருக்கிற விடையை நீங்கள் எழுதி முடிய, 3வது கேள்விக்குரிய விடையை எழுதி முடிய, திருப்பி என்ன நடக்கும் என்றால் 5வது கேள்விக்கு அந்த விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் சலிப்படைஞ்சு போயிடுவோம், ஐயோ என்று சொல்லி. மற்றது வெட்டி அந்த பேப்பரை கொஞ்சம் அலங்கோலமாக்கி பரீட்சகருக்கு அல்லது வினாத்தாள் மதிப்பீட்டாளருக்கு ஒரு விதமான எங்கள் மீதான ஒரு எரிச்சல், கோபத்தை உண்டாக்கி இப்படியெல்லாம் உண்டாக்கி போடுவோம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், 5 கேள்வி கேட்டால் 5க்கு முடிய விடையை தீர்மானித்ததுக்கு பிறகு எழுதுங்க. இதில் நாங்கள் தீர்மானித்த விடைகளில் வேறுபாடு இல்லை. விடைகள் எல்லாமே தெளிவண்டு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்ல வேண்டியது இருக்காது. அப்படி தேவை இருந்தால் ஒரு மெசேஜ் போடுங்க. சார் 5வது கேள்விக்கு நான் இப்படி விடை எழுதியிருக்கிறேன் சார். இது பிழையாண்டு கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் ஒப்பிடுகையில் பௌத்த கல்வி அரசாங்கத்தின் உதவி கிடைக்காமல் முக்கியத்துவமற்று காணப்பட்டது அப்படின்ட்டு. இல்ல, அவர் நிறுவ வருகிறது முக்கியத்துவம் இல்லாம இருந்தது என்று சொல்றது பொருத்தமில்லை. என்னென்னால் இது எதுவுமே இல்லாத இடத்திலே அவங்க மட்டும்தான் அதை என்றாலும் செய்தாங்கள் என்ற மாதிரி தான் ஒரு ஆசிரியர் சொல்லுகிறேன். ஏன்னா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள், இப்போ போர்த்துகேயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ச்சியாக இருந்த மேற்கு கரையோரம், கொழும்பு, கம்பகா போன்ற பகுதிகளில் எண்ணிக்கையிலும் அதிகமான பாடசாலைகள் இருக்குது. உட்பகுதிகள், குறிப்பாக மலையகத்தினுடைய பகுதிகளை சார்ந்து பார்க்குற போது அதிலையும் பின்தங்கிய பிரதேசங்கள் என்ன, இப்போ நீங்கள் அந்த பிரதேசத்தை சார்ந்த சகோதரங்கள் இருப்பீங்க, ஊவா, சப்ரகம்வா எல்லாம் ஆரம்ப காலத்தில் போதுமான எண்ணிக்கையில் பாடசாலைகள் இருக்கு. இப்படியாக அமைக்கப்பட்ட பாடசாலைகளினுடைய இப்போது கூட சில வேளைகளில் அவர்கள் கடந்த விஞ்ஞான பிரிவுகளை கற்பதற்கு சகோதர மொழியில படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியில படிப்பதற்கு கடினம் என்கிற வாய்ப்புகள் இல்லை என்கிற அடிப்படை. சரிதானே. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு 5 வருடங்கள் வருகை நிலை விரிவுரையாளராக இருந்தேன். நான் இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில். அப்போ எனக்கு தெரியும், அங்கே இருந்து வருகிற பிள்ளைகள், மெடிசின் என்டர் பண்ணி வருகிற பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரியான அனுபவத்தை நான் சில பேர்கிட்ட பெற்றிருக்கிறேன். அவர்கள் சகோதர மொழியில் படித்து என்டர் பண்ணி வருவார்கள். ஆனால் கேட்டால் அவர்கள் தமிழ் ஆட்களாக இருப்பார்கள். தமிழ் ஆட்கள் நான் சொல்கிறது, அவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அதெல்லாம் வேறு. அவர்கள் தமிழ் மொழி பேசுகிறார்கள். அந்த பிள்ளைகளை கேட்டால் அவர்கள் சிங்கள மொழி மூலமாக தேர்ச்சி பெற்று வந்திருப்பார். கேட்டால் தமிழ் மொழியில் படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு. இப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில், பின்தங்கிய பகுதியில் இந்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது.
எண்ணிக்கைக்கு போதுமாக இருக்கையில் சொற்பமாக இருந்தது என்று சொல்லுவார். அதை சொல்வதன் நோக்கம் அவை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல அந்த வார்த்தையை நாங்கள் தவிர்ப்போம். ஆனால் போதாது. கொஞ்சம் அரச உதவி இல்லாத பின்தங்கிய அல்லது உட்பிரதேசங்களில் காணப்பட்ட பாடசாலைகளை பற்றி அவர் சொல்ல வருகிற செய்தி என்னென்றால், தேவை கருதி அங்க பிக்குகள் செயற்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக. ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார் இஸ்தியாக் கதைங்க. யார் கதைக்கிறது? ஈனா கேள்வியை கொஞ்சம் வந்துட்டு இன்னொரு தரம் விளங்கப்படுத்துறீங்க. சரி. அரசாங்கத்தினால் மாத்திரம் பாடசாலைகள் நிறுவப்பட்டது. பாடசாலைகளின் எண்ணிக்கையில் இவ்வளவு அதிகரிப்பு ஒருபோதும் ஏற்படாதென இவ்வெழுத்தாளர் கூறுவது. அப்போ இதுக்கு நாங்கள் விடைக்கு போகைக்குள்ள எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த பாருங்க, இந்த பகுதியில இருந்து கதைப்போம். இதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் தொகை விரைவாக அதிகரித்தது. சரியா? எதன் காரணமாக? மேலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு மிஷனும் உள்ளூர் ஆட்களில் எவ்வளவு பேரை மதம் மாற்ற முடியுமோ அவ்வளவு பேரை மதம் மாற்றும் நோக்கத்தோடு தனித்தனியாக பாடசாலைகளை உருவாக்கியதுனால இந்த தொகை பெருமளவாக அதிகரித்தது. அரசாங்கம் மாத்திரமே பாடசாலைகளை தாவிப்பதாக இருந்தால் நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இவ்வளவு துரிதமாக அதிகரித்திருக்காது. அவ்வளவோடு முடிக்கிறார். அதுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை தொடர்பான விடயம் இல்லை. சரிதானே? இப்போ இப்படி சொல்வதன் மூலமாக மிஷனரிகளுடைய நோக்கம் மதம் பெறப்போது. அப்போ மதம் பெறப்போது அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை நிறுவினார்கள். அரசாங்கத்தினுடைய நிறுவுதல் மட்டும் இருந்திருந்தால் இந்த அளவு பாடசாலைகள் இருந்திருக்காது என்று சொல்லுங்க. கீழே இருக்கிறத வாசிக்க. ஆனால் குறிப்பிட்ட பிரதேசங்களின் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப தீவகம் பரவவில்லை. ஒவ்வொரு மிஷனரி சங்கமும் பலத்த சமய ஆர்வத்தால் ஊக்கப்பட்டதால் எந்த பிரதேசத்திலேனும் ஏனைய சமய பிரிவுகள் சேவை செய்வதை விரும்பவில்லை. சமய பிரிவினர் இத்தகைய ஆர்வத்தின் விளைவாக சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன என்று வழங்கப்படுத்தி கொண்டு போகிறார். இது இந்த கருத்து என்ன? அவர்கள் சமய ஆர்வத்தின் அடிப்படையில் பாடசாலைகளை நிறுவினார்களே தவிர தேவையை கணக்கில் கொண்டு அல்லது தேவையை கணிப்பிட்டு பாடசாலைகளை நிறுவவில்லை. இதுதான் அவையின் இயல்பு. அரசாங்கம் நிறுவி இருந்தால் அப்படி இருக்காது என்று சொல்வதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய இயல்பு இங்கு அந்த இரண்டு வரிகளுக்கு இடையில் வாசித்தல் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன். அரசாங்கத்தினுடைய இயல்பை இங்கு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நாங்கள் உய்த்துணர வேண்டி இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் பாடசாலை நிறுவுவதாக இருந்தால் அது எப்படி நிறுவி இருக்கும்? கல்வி தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தினால் பாடசாலைகள் நிறுவப்பட்டிருக்கும். மிஷனரிகள் மதம் பரப்பும் நோக்கத்தில் பாடசாலைகளை நிறுவினார்கள். தேவையை கருத்தில் கொள்ள இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவை அதிகமாக இருக்கிற இடத்துல பாடசாலை குறைவாக இருக்கு, தேவை குறைவாக இருக்கிற இடத்துல பாடசாலை அதிகமாக இருக்கு. இது இந்த விளக்கம். பிரதேசங்களின் கல்வி தேவைக்கு ஏற்ப பாடசாலைகள் நிறுவப்பட்டிருக்கவில்லை. அரசாங்கம் நிறுவி இருந்தால் இவ்வளவு பாடசாலைகள் வந்திருக்காது. இதனுடைய கருத்து என்ன? பிரதேசங்களின் கல்வி தேவைக்கு ஏற்பவே அரசாங்கத்தினால் பாடசாலைகள் நிறுவப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு விடையளிக்கிற போது இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பிரதேசங்களின் கல்வி தேவைக்கு ஏற்ப பொருத்தமான எண்ணிக்கையில் மட்டுமே அரசாங்கத்தினால் பாடசாலைகள் நிறுவப்படும். சில விடையாக கொடுத்திருந்தால் அல்லது இதே சொற்கள் பெற வேண்டும் என்றில்லை, இந்த பொருள் விளங்குமாறு நீங்கள் பொருத்தமான விடை ஒன்று வழங்கியிருந்தால் அது பொருத்தமாக. புரியுதா அஸ்தியா? ஓகே, தேங்க்ஸ். அதுக்கு விடைய சொல்லி கொடுக்கலாம் தானே சார்? பிரதேசங்களின் கல்வி தேவைக்கு ஏற்ப தீவங்கும் பாடசாலைகளை அரசாங்கம் நிறுவியமை. அது சரி. ஓகே, நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். நோட் பண்ணுவோம். பிரியா சொல்லுங்க. கொஞ்சம் இரண்டாவது கேள்வியில சார் காரணிகள்னு கேட்டதுனால நான் 3 காரணி எழுதினேன் சார். அது பரவாயில்லை? சொல்லுங்க, என்னென்ன காரணிகள் கிடைச்சது உங்களுக்கு பாப்போம்.
சார் 1வது எழுதினேன் சார். ஒவ்வொரு கிறிஸ்தவ மிஷனும் சுதேசிகளில் பெரும் பிரிவினரை முடிந்தளவு மதமாற்றும் நோக்குடன் அமைக்கப்பட்டமை. ம் 2வது சார், மிஷனரி சங்கம் பலத்த சமய ஊழிய ஆர்வத்தால் ஊக்கப்படுத்தப்பட்டமை. ம் ம் 3வது சார், ஏனைய சமய பிரிவுகள் சேவை செய்வதை சில மிஷனரிகள் விரும்பாத தன்மையிலான போட்டித்தன்மை. ம் இது 3 தான் சார் நான் எழுதினேன். ஓ அந்த பகுதி பா என்ன ஆ. நீங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? நாட்டில் பாடசாலைகளின் எண்ணிக்கை இக்காலத்தின் போது அதிகரித்தமைக்கு இட்டுச் சென்ற காரணிகள் யாவை? ம் 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 அப்போ பாடசாலைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததற்காக இட்டு சென்ற காரணிகள் என்கிற போது அதை அமைத்த சபைகளினுடைய இயல்புகள் அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லப்பட்டாலும் ஒரே விடயம்தான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்தது. பாருங்க, அதில் என்ன சொல்லியிருந்தவங்க கொண்டு ஒவ்வொரு மிஷனும் சுதேசிகளில் எவ்வளவு பேரை மதம் மாற்ற முடியுமோ அவ்வளவு மதம் மாற்றும் நோக்கத்துக்காக தனித்தனியாக தமது பாடசாலை திட்டத்தை மேற்கொண்டது. இதன் காரணமாக பாருங்க, இதன் காரணமாக இத்தீவில் இருந்த பாடசாலைகளின் தொகை விரைவாக அதிகரித்தது. பாடசாலைகளுடைய தொகை விரைவாக அதிகரித்ததுக்கான காரணம் இந்த மிஷனரிகள் எவ்வளவு தூரம் மதம் மாற்றலாமோ அதை நோக்காக கொண்டு பாடசாலைகளை அதிகமாக தாவித்தது என்பதுதான். இந்த மிஷனரிகள் தொடர்பாக பிறகு இதே விடயத்தை கீழே விளங்கப்படுத்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எங்க ஒவ்வொரு மிஷனரி சங்கமும் பலத்த சமய ஊழிய ஆர்வத்தால் ஊக்கப்பட்டதால் எந்த பிரதேசத்திலும் ஏனைய சமய பிரிவுகள் சேவை செய்வதை விரும்பவில்லை என்று சொல்லி அவர்களுடைய இயல்பை சொல்லியிருக்கு. மேலே இன்னும் மற்ற மிஷனரிகளையும் வேலை செய்ய விட்டுருந்தா அந்த பிரதேசத்தில் இன்னும் பாடசாலைகள் வந்திருக்குமோ தெரியல. சரிதானே? அதில் சில இடங்களில் தேவைக்கு அதிகமாக இருந்திருக்கு, சில இடத்துல குறைவாகவும் இருந்திருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு மேலோட்டமாக காரணிகள் என்று கேட்குற போது ஒன்றுக்கும் மேற்பட்டது எழுத வேணும் போல இருந்தாலும் நேரடியாக எங்களுக்கு அந்த வினா விளங்குது. அதிக பாடசாலைகள் தாவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு இடத்துல சுட்டி உடைக்கப்பட்டும் இருக்குது. இதன் காரணமாக இந்த தொகை விரைவாக அதிகரித்தது. ஆகவே அந்த இதன் காரணமாக என்று சொல்லுவது எதுவோ அது எழுதுவது பொருத்தமானது. முகமட் ஏதோ கேட்டீங்க? ஓகே சார், இந்த ஈனாக்கும் ஊனாக்கும் வந்தோருக்கு அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் எழுதி கொள்வோம். சரியான விடைகள். அரசாங்கத்தினால் மாத்திரம் பாடசாலைகள் நிறுவப்பட்டால் பாடசாலைகள் எண்ணிக்கையில் இவ்வளவு அதிகரிப்பு ஒருபோதும் ஏற்படாதென இவ்வெழுத்தாளர் கூறுவது ஏன் என்பதற்கு நாங்கள் பதில் சொல்லி நாங்கள் என்று நினைக்கிறேன். அப்படின்னால் ஈயன்னா கல்வி தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் பிரதேசங்கள் ஒவ்வொன்றிலும் பாடசாலைகள் நிறுவப்படவில்லை என இவ்வெழுத்தாளர் எவ்விடயங்களை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார். அவர் சொல்லுகிறது, இதில் சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் இங்கே இருக்கு, சில பிரதேசங்களில் தேவைக்கு அதிகமான பாடசாலைகளும் வேறு பிரதேசங்களில் தேவைக்கு போதாத அளவு பாடசாலைகளும் இருந்தன என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அதை குறிப்பிடுது. சரியா? பிக்குகளினால் பன்சலைகளில் நடத்தப்பட்டு வந்த பாடசாலைகள் தொடர்பாக இவ்வெழுத்தாளர் எவ்விடயத்தை நிறுவுவதற்கு முற்படுகிறார். இதுக்கு நேரடியாக அங்கே வெளித்தெரியும் விடைகள் இல்லை, நாங்கள் உய்த்துணர்ந்து எழுத வேண்டும். நாட்டின் உட்புறங்களில் பின்தங்கிய பிரதேசங்களின் தேவை கருதி பிக்குகளினால் பாடசாலைகள் நடத்தப்பட்டன. நாட்டின் உட்புறங்களில் பின்தங்கிய பிரதேசங்களின் தேவை கருதி பிக்குகளினால் பாடசாலைகள் நடத்தப்பட்டன. அல்லது பௌத்த கோவில்களால் பாடசாலைகள் நடத்தப்பட்டன என்று எழுதினாலும் தவறில்லை. சரி, நான் அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போகிறேன். இதுல இன்னும் சந்தேகம் இருக்கிறார்கள், திரும்ப ஒரு கால் வீடியோ பார்த்து கொள்ளுங்க. அடுத்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். தனியார் மயமாக்கல் நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் என்பன பிரதானமாக வளர்முக நாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்படுதல் வேண்டும். ஏனெனில் வளர்முக நாடுகளினால் சாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் குறிக்கோள்களின் இயல்பு மற்றும் அளவு என்பன
வளர்ச்சியடைந்த நாடுகளின் நிலைமைகளிலும் பார்க்க பெருமளவுக்கு சிக்கலானவையாக இருந்து வருகின்றன. தனியார்மயமாக்கல்களின் குறிக்கோள்களில் ஒன்று அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய செலவுகளை குறைப்பதாகும். அரசாங்கங்கள் நட்டத்தில் இயங்கும் அரச தொழில் முயற்சிகளை தொடர்ந்தும் இயக்கிச் சென்றிருப்பதுடன் அதன் காரணமாக இத்தொழில் முயற்சிகளை பராமரித்து வரும் பொருட்டு தேசிய வரவு செலவு திட்டத்துக்கூடாக கணிசமான அளவிலான நிதி வளங்களை ஒதுக்குவதற்கும் நிர்பந்திக்கப்பட்டிருந்தன. அண்மை காலத்தில் இத்தகைய நட்டத்தில் இயங்கும் தொழில் முயற்சிகளை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு தேவைப்படும் நடப்பு செலவினை இல்லாமல் செய்வதற்கான அல்லது குறைத்துக் கொள்வதற்கான ஓர் உத்தியாக அரசாங்கம் தனியார் மயமாக்கலை மேற்கொண்டு வந்திருப்பதனை காண முடிகிறது. அது மட்டுமன்றி தனியார் மயமாக்கல் அரசாங்கம் அதன் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகின்றது. இத்தகைய தொழில் முயற்சிகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்வதன் மூலம் அரசாங்கம் பெருந்தொகையான பணத்தொகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து வரும் அதே வேளையில் பிற்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளிலிருந்து வரிகளை அறவிடுவதிலிருந்து அதிக வருமானத்தை அறவிட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதற்கு கிடைக்கின்றது. அரச தொழில் முயற்சிகள் செயல்திறனுடன் கூடிய விதத்தில் நடத்தி செல்லப்பட வேண்டுமானால் அந்நிறுவனங்களில் நவீன முகாமைத்துவ உத்திகளை அறிமுகம் செய்து வைப்பது அவசியமாகும். புதிய முகாமைத்துவ நுட்பங்களுடன் நிறுவனத்துக்கு புத்துயிரூட்ட வேண்டுமானால் அதற்கென தனியார் துறை முகாமைத்துவ நுட்பங்களை அறிமுகம் செய்து வைப்பது அவசியமாகும். இதனை சாதித்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழி அத்தகைய தொழில் முயற்சிகளை தனியார் மயமாக்குவதாகும். தனியார் மயமாக்கலுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நுட்பங்களை உபயோகிப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதுடன் அவற்றை போட்டித்திறனுடன் உபயோகிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் இந்நிறுவனங்களில் புதிய தொழில்நுட்பங்களை உபயோகிப்பதும் சாத்தியப்பட முடியும். புதிய முகாமைத்துவ நுட்பங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பம் என்பவற்றின் கலவை உயர் உற்பத்தி திறனுக்கு வழிகோல முடியும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை கவர்ந்தெழுக்கக்கூடிய நிலை தனியார் மயமாக்கலின் மூலம் எதிர்பார்க்கப்படும் மற்றொரு அனுகூலமாகும். தனியார் துறை நவீன வர்த்தக உலகில் பெருமளவுக்கு உயர் அளவிலான முதலீட்டு ஆற்றலை தன்வசம் கொண்டுள்ளது. தேசிய மட்டத்தில் அரசின் முதலீட்டு ஆற்றலையும் கூட மிகைத்து செல்லக்கூடிய தனியார் முதலீட்டாளர்கள் இருந்து வருகின்றனர். உலக அளவில் பல நாடுகளில் பரந்து கிளைபரப்பி இருக்கும் பல்தேசிய கம்பெனிகள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கும் பொருளாதாரங்களில் கட்டற்ற விதத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளன. அரச தொழில் முயற்சிகளை தனியார் மயமாக்குவது அத்தகைய அந்நிய முதலீட்டினை கவர்ந்தெழுப்பதற்கென பெரிதும் விரும்பப்படும் ஒரு வழிமுறையாக இருந்து வருகின்றன. தனியார் மயமாக்கலின் மற்றொரு முக்கியமான நோக்கம் அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவதாகும். தனியார் மயமாக்கலை அடுத்து அரசு ஏகபோகத்தின் கீழ் நடத்தப்பட்டு வரும் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகள் தனியார் துறைக்கு மாற்றப்படுகின்றன. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தனியார் மயமாக்கல் பன்முகப்படுத்தலின் ஓர் அம்சமாக கருதப்படுகின்றது. இவ்விதமாக அரசு துறை நடவடிக்கைகள் தனியார் மயமாக்கப்படும் பொழுது பரந்த அடிப்படையிலான மக்களின் பங்களிப்பினை ஊக்குவிப்பதும் சாத்தியமாகும். முன்னர் அரசு மட்டுமே ஈடுபட்டு வந்த பொருளாதார நடவடிக்கைகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதன் மூலம் தொழில் முயற்சி உரித்தினை குடிமக்களின் பரந்த ஒரு பிரிவினருக்கு விரிவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. பல வளர்முக நாடுகள் சர்வதேச கடனளிப்பு முகவரகங்களினால் விதித்துரைக்கப்படும் நிபந்தனைகளுக்கு இணங்கி ஒழுகும் பொருட்டு தனியார் மயமாக்கல் நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்கின்றன. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற நிறுவனங்கள் வளர்முக நாடுகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை வழங்கும் பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் பங்கினை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன.
அதனை அடுத்து இந்த சர்வதேச கடனளிப்பு முகவரகங்களின் கோரிக்கைகளை நிறைவு செய்து வைக்கும் ஒரு வழிமுறையாக தனியார் மயமாக்கல் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் அரச துறைக்குள் ஊடுருவி இருக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கத்தினையும் தனியார் மயமாக்கல் கொண்டுள்ளது. கட்டுப்பாடற்ற விதத்தில் அரசு தொழில் முயற்சிகளுக்கு அரசியல் ஆதரவாளர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் வகை தொகையற்ற அரசியல் தலையீடு என்பன இந்நிறுவனங்களில் செயல்திறனற்ற நிலை தோன்றுவதற்கு பங்களிப்பு செய்துள்ளன. தனியார் மயமாக்கல் இந்நிலைமையை நிவர்த்திப்பதற்கென வழங்கப்படும் ஒரு நிவாரணியாகவும் இருந்து வருகின்றது. அதே வேளையில் அரசியல் ஆதரவாளர்களுக்கு வெகுமதியை வழங்குவதற்கும் அரசியல் எதிரிகளை தண்டிப்பதற்கும் தனியார் மயமாக்கல் பயன்படுத்தப்பட்டு வரும் சந்தர்ப்பங்களும் இருந்து வருகின்றன. சரி, இப்போ ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து இதற்குரிய விடையை நாங்கள் தேடுவோம். நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய முதலாவது விடயம், தனியார் மயமாக்கல் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற எத்தனை குறிக்கோள்கள் இந்த உரைப்பகுதியில சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது என்கிற விடயத்தோடு நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடல் தொடங்க. இப்போ 9:23 9:30 மணிக்கு கலைப்போம் திருப்பி. பதில் சொல்லக்கூடிய அகல் உங்களை தயார்படுத்தி காட்டுங்க. எனக்கு இதில் இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய நன்மைகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 4 கூட தான் சொல்லி 4 சொல்லலாம். தவக்குமார் 4. ஓகே, உதயா சொல்லுங்க, எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 4 நோக்கங்கள் சார். 4 சொல்லப்பட்டிருக்கு. மோகன் சொல்லுங்க. 5 சொல்லப்பட்டிருக்கு சார். 5 இருக்குது. ரிஸ்கானா 2 சார். தௌபிக் 5 சொல்லப்பட்டிருக்கு சார். 5 சொல்லப்பட்டிருக்கு. கிரி சொல்லுங்க, எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 5 சார். 5 சொல்லி இருக்குது. சரி, எனக்கு நான் கிரியோட கதைப்போம். அருணகிரி சொல்லுங்க, மற்றாக்கள் மேக்க பண்ணுங்க. அந்த 5ம் என்னென்னு கொஞ்சம் அடையாளப்படுத்தி பார்ப்போமா? சொல்லிடுமா? எளிமையா ஒரு விடயமா எனக்கு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அந்த விடயத்தை கணக்கு பண்ணி கொண்டு போகலாம். 5 சரியா இருக்குதா என்று பார்ப்போம். அவரை காண இல்லை. சரி, வேற யார் பதில் சொல்ல போறாக்கள் ஆர்வமா இருந்தாங்க? சரி, தவக்குமார் சொல்லுங்க. நீங்க 4 தானே? 4 நான் பாதிச்ச வரைக்கும் 4 சொல்லலாம். அது மிச்சம் சரி, தவக்குமார் அந்த 4ஐயும் சொல்லுங்க பார்ப்போம். பார்ப்போம் என்னென்ன. ஒன்று வந்து சார், அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய செலவுகளை குறைப்பது. சரி, அரசாங்கத்தின் செலவுகளை குறைப்பது அல்லது மிதமிஞ்சிய செலவுகளை குறைப்பது. 2வது வந்து சொல்றீங்க. சரி, இதுல அடையாளம் பண்ணி கொண்டு போவோம், மேலகதை குறித்து கொண்டு வருவோம். அரசாங்கத்தின் குறைக்கிறது. இதை பற்றி விளக்கம் சொல்லி இருக்குது. என்னென்னா நட்டத்தில் இயங்குறதா, தொடர்ந்து அதுக்கு பராமரிப்புக்கு நிறைய வரவு செலவு திட்டத்துக்கு கூடான நிதி வளங்களை ஒதுக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நட்டத்தில் இயங்குறத இல்லாமல் செய்கிறதுகளை குறைத்து கொள்றதுக்கு அண்மை காலத்தில் அரசாங்கம் தனியார் மயமாக்கலை மேற்கொண்டு வருகிறது. இந்த மாதிரி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சொல்லுங்க. அரசாங்கம் அதன் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தனியார் மயமாக்கல் அரசாங்கம் அதன் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது 2வது. அது வாய்ப்பு எப்படி வரும் என்று சொல்லி வாய்ப்பு வருகிற எத்தனை வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது தவக்குமார்? வாய்ப்பு வருகிற எத்தனை வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது? 2-3 சொல்லி 2 சொல்லி இருக்கிறாங்க. என்ன 2 சொல்லி இருக்காங்க? அப்படி இப்போ என்ன சொல்ற, போட்டோ காப்பி அடிச்சு கொண்டு போகணும். பிறகு சொல்லி இருக்கிறாங்க போல என்றெல்லாம் கதைக்க கூடாது. எத்தனை சொல்லி இருக்குது? 1 விற்பனை செய்து வருமானம் கிடைக்கும். 2வது பிறகு வச்சு செய்யலாம் என்று சொல்லி இருக்கு. எப்படி வச்சு செய்யறது? தொழில் முயற்சிகள்ல இருந்து வரியற விடலாம். அப்போ அது அரசாங்கம் அதன் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது வழங்குகிறது. எப்படி வாய்ப்பை வழங்குகிறதுன்னு கேட்டா, வித்து பெருந்தொகை பணம் பேருந்து வித்த யார் வாங்கினானோ அவன்கிட்ட இருந்து வரி வாங்குறது. வித்து காசு வாங்குறது பேருந்து வாங்கினவன்கிட்ட இருந்து வரி அற வர்றது. அப்போ தொடர்ந்து வருமானம் தான் 2வது சொல்லப்பட்டது. சரி, வேற சொல்லுங்க. 3 புதிய முகாமைத்துவ நுட்பங்களை நிறுவனத்துக்கு புத்துயிரூட்ட.
மூன்றாவது அறிமுகம் செய்து புதிய நுட்பங்கள். அதுக்கு நாங்கள் நுட்பங்களோ சொல்றது நவீன முகாமைத்துவ உத்திகளை அறிமுகம் செய்து வைப்போம். உத்தியில் அறிமுகம் செய்து. அதுல பிறகு சொல்லி இருக்கிறாங்க புதிய தொழில்நுட்பங்கள், புதிய முகாமை நுட்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேணுமெண்டா இங்கேயும் நாங்கள் அதை கேட்கலாம். மூன்றாவது புதிய தொழில்நுட்பங்களை, புதிய முகாமைத்துவ நுட்பங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் இந்த அறிமுகம் செய்து. நாங்கள் மூன்றாவதா சொல்லலாம். சரி, நாலாவது சார் உள்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்குறது. என்ன வாய்ப்பு? அந்த தொழில்துறையில உள்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்புகள், அது தொழில்துறையில உள்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கி போட்டித்திறன் தொழிலுக்கான வாய்ப்பு, முதலீட்டு வாய்ப்பு, முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்க. இது எத்தனையாவது? நாலாவது. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து இழுப்பது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை கவர்ந்தெழுக்கக்கூடிய நிலைமை தனியார் மயமாக்கலின் மூலம் எதிர்பார்க்கப்படும் மற்றொரு அனுகூலம் ஆகும். நான்காவது வேற என்ன இருக்குது? இது வரும் தானே சார், அரசின் அடிப்படை பொருளாதார கருமங்களை பன்முகப்படுத்துறது. ஐந்தாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவது மற்றும் ஒரு நோக்கம் என்று சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவது. அதாவது அப்படி கொடுப்பதன் மூலமாக அரசு மட்டும் செய்து கொண்டிருக்கிறத மக்கள் செய்கிற விதமாக இருக்கும். அதாவது பரந்த ஒரு குடிமக்கள், பரந்த மக்கள் சமூகத்திடம் இந்த தொழில் முயற்சி போகும். ஐந்தாவது சரி தானே சார், அரசு துறைக்குள் ஊடுருவிக்கும் அரசியல் மயமாக்கல் அகற்றுறது. எங்க இருக்குது? கடைசி பந்திலே சார், அரசு துறைக்குள் ஊடுருவிக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றுவது நோக்கம் தானே குறிக்கோள். அதுக்கு இடையில வேற ஒன்றும் இல்லையா? ஒரு பெரிய பகுதியை நாங்க கடந்து போறோம் போல இருக்கு. அதுக்காக தான் கேட்கிறேன். தனியார் மயமாக்கலுக்கு உதவுற நிறுவனங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். என்னது தனியார் மயமாக்கலுக்கு உதவுற நிறுவனங்கள்? சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி. அதுக்கு மேல உள்ள பந்தியில கொடுத்திருக்கு சார், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஈடுபட்டுவதற்கு அனுமதிப்பதன் மூலம் தொழில் முயற்சி உறுப்பினை குடிமக்களின் பரந்த ஒரு பிரிவினருக்கு விரிவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துதல் என்று அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவது. அதாவது கடைசியா சொல்லி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈடுபட அனுமதிப்பதன் மூலம் தொழில் முயற்சி உரித்தை குடிமக்களின் பரந்த ஒரு பிரிவினருக்கு விரிவாக்கக்கூடிய வாய்ப்பு. அதுதான் பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்த. அரசு மட்டும் செய்கிறதாக இல்லாமல் மக்களில் பெரும்பகுதியினர் பொருளாதார கர்மங்களில் ஈடுபடுகிறது. அது ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கு. ஆறாவது பார்த்தீங்கன்னா சர்வதேச கடனளிப்பு முகவர்களால் விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு இணங்கி ஒழுகும் பொருட்டு தனியார் மயமாக்கல் நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? சர்வதேச கடனளிப்பு முகவரகங்களினால் கோரிக்கைகளை நிறைவு செய்து வைக்கும் ஒரு வழிமுறையாக தனியார் மயமாக்கல் மேற்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு பிறகு மேலும் என்று போட்டு ஏழாவது அரச துறைக்குள் ஊடுருவி இருக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கத்தினையும் தனியார் மயமாக்கல் கொண்டுள்ளது. இந்த அரச துறைக்குள் ஊடுருவி இருக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கத்திலான தனியார் மயமாக்கல்ல காணப்படுகிற குறைபாடான அல்லது பாதுகாப்பற்ற அம்சம் என்ன?
அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கிலான தனியார் மயமாக்கல் கொண்டிருக்கக்கூடிய பாதகமான அம்சம் என்ன சொல்லி இருக்கிறாங்க? வகை தொகையற்ற தலையீடா? இல்ல, அது வகை தொகையற்ற தலையீடு இருக்குது. அதை நீக்குவதற்கு தான் தனியார் மயமாக்குறாங்க. அது சரி. இப்ப அரசு துறைக்குள்ள ஊடுருவி இருக்கிற அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கத்தில் தனியார் மயமாக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு மேற்கொள்ளப்படுவதில் இருக்கக்கூடிய ஆபத்து அல்லது பொருத்தமற்ற சூழ்நிலை தோன்றுவதற்கான வாய்ப்பு ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அரசு தொழில் வாய்ப்புகள், தொழில் முயற்சியாளர்களுக்கு அரசின் தொழில் வாய்ப்புகளை இந்த அரசியல்வாதிகள் அது குறைபாடு ஐயா. அரசியல் ஆட்சேர்ப்பு செய்யறதை இல்லாம பண்றது தனியார் தனியார் மயமாக்கினா பிறகு எம்பி சொன்னவர், மினிஸ்டர் சொன்னவர் 2 வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல பிரைவேட் ஆக்கள். அதுக்குத்தான் பிரைவேட் அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு கேட்குறேன். அதே வேளையில் அரசியல் ஆதரவாளர்களுக்கு வெகுமதியை வழங்குவதற்கும் அரசியல் எதிரிகளை தண்டிப்பதற்கும் தனியார் மயமாக்கல் பயன்படுத்தப்பட்டு வரும் சந்தர்ப்பங்களும் இருந்து வருகின்றன. இதுதான் அந்த குறைபாடு. என்னன்னா சில வேளையில தனியார் மயமாக்குறோம் என்று சொல்லி போட்டு அரசாங்கம் தனக்கு ஆதரவானது என்ற கட்சிக்காரர் இப்படியான ஆட்களுக்கு அரசு நிறுவனங்களை வித்து போடும். விளங்குதா சொல்றது? அரசியல் ஆதரவாளர்களுக்கு வெகுமதி வழங்குவதற்கு அல்லது அரசியல் எதிரிகளை தண்டிப்பதற்கு. இப்ப அரசாங்கம் தனக்கு பிடிக்காத ஆட்கள் அந்த நிறுவனத்தில் செல்வாக்கு செலுத்தினோம் என்றால் அவையை வீட்டை கலைக்கிறதுக்கு இதை பிரைவேட் ஆக்கிவிட்டு. அதுதான் அங்க இருக்கிற ஆபத்து. அப்ப பாருங்க, இதுக்குள்ள 7 இலக்குகள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆக உச்சம் நீங்கள் 5 தானே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. டைம் காணாது வாசிக்கிறது. டைம் காணாது பேப்பர் தந்து 3 கிழமை என்ன சொல்றீங்க? டைம் காணாது. இந்த பேப்பர் உங்களுக்கு தந்த இவ்வளவு காலம் 3 வாரம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நேரம் காணாதுன்னு சொன்னா நான் இப்போ இன்றைக்கு பேப்பரை தந்து கேட்டா பரவாயில்லை. இன்றைக்கு வந்தாலும் விடுவோம். மற்றபடி அதுல இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஓடிட்டாங்க. முதல்ல 120 பேர் இருந்தாங்க, இப்ப 100 பேர் தான் இருக்கிறாங்க. சசிராகினி ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படி ஓடிட்டீங்க, சொல்லுங்கம்மா. சார் அந்த 6வது வந்து சார் நோக்கமா சார்? சர்வதேச கடனளிப்பு முகவரங்களின் கோரிக்கைகளை நிறைவு செய்து வைக்கும் ஒரு வழிமுறையாக தனிமை மேலையும் என்னன்னா மேல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வளர்முக நாடுகள் கடனளிப்பு முகவர்களினால் விதித்துரைக்கப்படும் நிபந்தனைகளுக்கு இணங்கி ஒழுகும் பொருட்டு தனியார் மயமாக்கல் நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்கின்றன. அப்ப மேற்கொள்வதனுடைய நோக்கத்தில் ஒன்று தானேம்மா அது. அதாவது கடன் வழங்குகிற முகவர்களின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் தனியார் மயமாக்கல் நடக்குது. தவி கொஞ்சம் இருங்க ஐயா, ஒரு ஆள் பேசுகிற போது இன்னொரு ஆள் குழப்பாதீங்க. சசிராகினி தொடர்ந்து பேசுங்கம்மா. அந்த கடனளிப்பு முகவர்களின் நிபந்தனைகளுக்கு இணங்குறதுக்கு தனியார் மயமாக்கல் படுது. ஆனா அந்த கேள்வி சார் தனியார் மயமாக்கலின் நோக்கங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நான் 6 எழுதியிருந்தேன். நோக்கம்ன்றதம்மா கடனளிப்பு முகவர்களின் நிபந்தனைகளுக்கு இணங்கி ஒழுகுதலும் ஒரு நோக்கம் தானேடா. இணங்கி ஒழுகும் பொருட்டு தானே சார்? அதுதான் இணங்கி ஒழுகுவதற்காக பொருட்டு வேண்டாம், இணங்கி ஒழுகுவதற்காக தனியார் மயமாக்கல் நடக்குது. இப்போ தனியார் மயமாக்கலின் நோக்கம்ங்கும் போது அது எனக்கு தனியார் மயமாக்கலின் நோக்கம் என்றால் தனியார் மயமாக்கல் மூலமாக அடைய எதிர்பார்க்கின்ற விளைவுகள் என்ன, அல்ல அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அப்ப அந்த நன்மைகள்ல ஒன்று இந்த IMF சொல்றத நாங்கள் நிறைவேற்றி காட்டுறது, அவர்களுடைய நிபந்தனைகளை செய்வது. அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கிறது. திருப்பியும் அழுத்தி சொல்றாங்க பாருங்க. மேல சொன்ன அதே விடயத்தை சர்வதேச கடனளிப்பு முகவர்களின் கோரிக்கைகளை நிறைவு செய்து வைக்கும் ஒரு வழிமுறையாக தனியார் மயமாக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. கடன் தருகிற சர்வதேச நாணய நிதியம் போன்றவர்களுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக தனியார் மயமாக்கல் அவங்க சொல்றாங்க. உண்மையில அவர்கள் ஏன் இதை சொல்லுகிறார்கள் பின்னுக்கு அந்த கேள்வி இருக்குது. அவர்கள் ஏன் நாம் இதை சொல்லுகிறார்கள்?
இன்னும் ஒரு தடவை அரசியல்மயமாக்கலை குறைக்கணும் சொல்லு அகற்றும் நோக்கத்தில் திருப்பி சொல்லுங்க அரசியல்மயமாக்கலை அகற்றும் இல்லை அது நோக்கத்தின் அது மேலும் என்று சொல்லி அது வேறு ஒன்று. இந்த கடனளிப்பு முகவர்கள் தனியார் மயமாக்கலை ஊக்குவிப்பதற்கான நோக்கம் என்ன? பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் பங்கினை குறைத்துக் கொள்வது. பொருளாதார நடவடிக்கைகள்ல அரசின் பங்கினை குறைத்துக் கொள்ளுது. உண்மையில ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் தொடர்பில் ஒரு கொள்கை இருக்குது. அரசு ஏற்பாட்டாளராக தொழிற்பட வேண்டும், உற்பத்தியாளராக அல்ல. முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள்ல ஒன்று அது. அரசு ஏற்பாட்டாளராக தொழிற்பட வேண்டும், உற்பத்தியாளராக அல்ல. அதாவது உற்பத்தியாளர்களை ஒழுங்கமைக்கின்ற அல்லது உற்பத்தியாளர்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை வழங்குகின்ற ஒன்றாக அரசு இருக்க வேண்டுமே தவிர அரசு உற்பத்தியாளராக இருக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார். அதுவும் உற்பத்தியாளராக இருந்து நட்டப்பட தேவையே இல்லை என்று சொல்றாங்க. அதான் IMF சொல்ற நிபந்தனைகள், அல்ல வேர்ல்ட் பேங்க், ஏசியன் பேங்க் சொல்லுகிற ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சொல்ற முக்கியமான கண்டிஷன்ல அது உண்டு. அதைத்தான் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்போ இந்த 7 விடயங்கள் அடையாளம் காணப்பட வேண்டிய இடத்துல சில வேளைகள் உங்கள்கிட்ட விடயங்களை கேட்காம எண்ணிக்கையை மட்டும் கேட்டால் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு விடப்பட 5 என்று சொல்லி இருந்தால் சரி, சசிராகினி பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றம். உங்களை 6 கண்டுபிடிச்சாங்க. பல பேர் 5, 4 தான் இருந்தீங்க. சரிதானே? இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்குள்ளேயும் பிறகு தனித்தனியாக விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7 தொடர்பிலையும் பேசப்பட்டிருக்கு. நான் அந்த கேள்விகளுக்கு போவதற்கு முன்பாக ஒன்றொன்றா சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவது பாருங்க, மிதமிஞ்சிய செலவுகள் என்கிற அடிப்படையில் அது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நட்டத்தில் இயங்குகிற தொழில் நிறுவனங்கள் காரணமாக வரவு செலவு திட்டத்துக்கூடாக கணிசமான நிதியை அதுக்கு ஒதுக்குறதுக்கு நிர்பந்தம் இருக்குது. சரிதானே? அப்போ எப்படி அரசாங்கம் மிதமிஞ்சிய செலவுகளை குறைக்கலாம் என்றால் தனியாருக்கு இதை விற்பதன் மூலமாக இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக வளங்களை ஒதுக்குகின்ற கடப்பாட்டில் இருந்து நட்டமடைவதில் இருந்து அது விடுவிக்கப்படுது. அப்போ இந்த நட்டத்தில் இயங்குகிற தொழில் முயற்சிகளை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கான செலவை மேற்கொள்ளும் கடப்பாட்டில் இருந்து அரசாங்கம் விடுவிக்கப்படும். 2வது, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தனியார் மயமாக்கல் வழங்குகிறது. அது எவ்வாறு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால் உடனடியாகவும் நீண்ட காலத்திலே. உடனடியாக வருமானம் உயர்த்தி கொள்ளப்படுது விற்பனை செய்வதன் மூலமாக. நடுத்தர காலம், நீண்ட காலத்தில் அந்த விற்பனை செய்யப்பட்ட தொழில் முயற்சிகளுக்கு வரிகளை அறவிடுவதன் மூலமாக அல்லது வரி விதிப்பதன் மூலமாக அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. 3வது, நவீன முகாமைத்துவ தொழில்நுட்ப உத்திகளை பெறுவது. இங்கு தனியார் துறை முகாமைத்துவ நுட்பங்களை கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. அதை தனியாருக்கு விட்டுவிட்டால் தனியார் மயமாக்கல் காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள், முகாமைத்துவ நுட்பங்கள் வந்து சேரும். 4வது சொல்லியிருக்கிறாங்க, முதலீட்டை கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கு. முதலீடு செய்யக்கூடிய எத்தனை தரப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது? தேசிய மட்டத்திலான தனியார் முதலீட்டாளர்கள், உலக அளவிலான பல்தேசிய கம்பெனிகள். சரிதான். தேசிய மட்டத்திலான உள்ளூர் முதலீட்டாளர்கள், 2வது உலக அளவிலான பல்தேசிய கம்பெனிகள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முதலீடு செய்வார்கள். அப்போ முதலீட்டை, உள்நாட்டு தனியார் முதலீட்டையும் அந்நிய முதலீட்டையும் கவர்ந்தெழுப்பதற்கு சிறந்த ஒரு முறையாக தனியார் மயமாக்கல் இருக்கு. தனியார் மயமாக்கல் என்னங்கிறத புரிந்து கொள்ள வேணும். பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். அரசாங்கத்தின் தொழில் முயற்சிகளை தனியாருக்கு விற்பனை செய்வது, தனியாருக்கு வழங்குவது. சரிதானே? இப்ப தொலைத்தொடர்பு திணைக்களம் என்றிருந்தது, ஸ்ரீலங்கா டெலிகாமாக மாற்றப்பட்டு தனியாருக்கு கையளிக்கப்பட்டது. இப்படியாக நடக்கிறதுக்கு பேர் தான் தனியார் மயமாக்கல். கவர்மெண்ட்ட இருக்கிறது பிரைவேட் ஆக்கி வருது. 5வது என்ன சொல்றாங்க? அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவது. அரசின் அடிப்படை பொருளாதார கர்மங்களை பன்முகப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் அரசினுடைய ஏகபோகம், அதாவது தனி உரிமையாக இருப்பதை
தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக பரந்துபட்ட மக்கள் சமூகத்தினர் இந்த தொழில் கர்மங்களில் ஈடுபட போகிறார்கள். அப்போ பொருளாதார கர்மங்களை ஒருமுகப்படுத்துவதிலிருந்து பன்முகப்படுத்துவது, ஏகபோகமாக தனி உரிமையாக இருப்பதை பல பேருடைய உரிமையாக மாற்றி விடுவது, மக்கள் உரிமையாக மாற்றுவது. அடுத்தது கடன் அளிப்பு முகவர்களுடான விதிக்கப்படுகிற நிபந்தனைகளுக்கு இணங்குவது. சில சர்வதேச நாணயம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவை அவர்கள் சில கைட்லைனை கொடுக்கக்குள்ள பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் பங்கை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார். அப்போ பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் பங்கை குறைப்பதாக இருந்தால் அரசின் தொழில் முயற்சிகளை தனியாருக்கு கொடுக்கிறார். கொடுத்தால் அரசின் பங்கு குறையும். சரி, இது 6வது. 7வது, அரசு துறைக்குள்ள இருக்கிற அரசியல் மயமாக்கல். அரசியல் ஆதரவாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறது, வகை தொகையற்ற அரசியல் தலையீடு இந்த நிறுவனங்கள் செயல்திறனற்று இயங்குறதுக்கு காரணமாக இருக்கு. தங்களுடைய ஆக்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது, மற்ற அவங்க சொல்ற மாதிரியே இயங்க வேணும்னு சொல்றது, அப்போ நட்டத்தில் இயங்கும். இதை நிவர்த்திக்கிறதுக்கு தனியார் மயமாக்கல் சிறந்தது. ஆனால் இந்த தனியார் மயமாக்கலை இப்படி சொல்லி சில பேர் பிள்ளையா செய்து போடுவாங்க. அரசியல் எதிரிகளை தண்டிக்கிறதுக்கும் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு தொழிலை வெகுமதியை கொடுப்பதற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி 7 விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வினாக்களை விரைவாக பார்த்து கொண்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம். இப்பகுதியில் தனியார் மயமாக்கலின் நோக்கங்கள் எத்தனை குறிப்பிடப்பட்டுள்ளன, அவை யாவை? இப்போ 7 நோக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 7 என்ன என்று தெரியும் எங்களுக்கு. அரசு தொழில் முயற்சிகளை தனியார் துறைக்கு விற்பதனால் அரசாங்கம் பெறும் நன்மைகள் யாவை? இப்போ விற்பதனால பெறுகிற நன்மைகள் 2 சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக பெருந்தொகை பணத்தை பெறும், தொடர்ந்து அவற்றிலிருந்து வரி அறவிடுவதன் மூலமாக வருமானம் பெறும் என்று சொல்லியிருக்கு. தனியார் மயமாக்கலில் சர்வதேச கடனளிப்பு முகவர்களை என ஆர்வம் காட்டுகின்றனர். அதுவும் நாங்கள் பார்த்து நாங்கள் பொருளாதாரத்தில் அரசின் பங்கேற்பினை குறைத்து செல்வது. அது எங்க சொல்லப்பட்டிருக்குது? பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் பங்கினை குறைத்துக் கொள்ளுதல். ஏன் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் இதாங்க. தனியார் மயமாக்கலில் விரும்பத்தக்க விளைவுகளைப் போல விரும்பத்தகாத விளைவுகளையும் ஏற்படுத்தும் என கருதப்படும் நோக்கம் யாது? அந்த நோக்கம் 7வது நோக்கம், அரசியல் தலையீடுகளை நீக்குவது. அதுதான் விரும்பத்தகாத விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. ஏனையவற்றில் விரும்பத்தகாத விளைவுகள் சொல்லப்பட்டில்லை. அரச முதலீட்டு ஆற்றலையும் மிகைத்து செல்லும் அளவுக்கு வலுவுடையவர் என இப்பகுதியில் வெளிப்படுத்தப்படும் முதலீட்டாளர் யாரை சொல்லியிருக்காங்க? எங்கப்பா இருக்குது? உள்நாட்டு முதலீட்டாளர். தேசிய மட்டத்தில் தேசிய மட்டம் முதலீட்டு ஆற்றலை கூட மிகைத்து செல்லக்கூடிய தனியார் முதலீட்டாளர்கள் இருந்து வருகின்றனர். அப்ப தேசிய மட்டத்தில் உள்ள தனியார் முதலீட்டாளர்கள் சரிதானே? அதுல கேட்கப்பட்டிருக்குது, அரச முதலீட்டு ஆற்றலையும் மிகைத்து செல்லும் அளவுக்கு வலுவுடையவர் என இப்பகுதியில் வெளிப்படுத்தப்படும் முதலீட்டாளர்கள் தேசிய மட்டத்திலான உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அல்ல உள்ளூர் முதலீட்டாளர்கள். 5 விடையும் இப்போ இலகுவாக இருக்கு. உண்மையாக நாங்கள் அந்த அவ்வளவு தூரம் அலசி படிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றது, ஒரு பந்தியை எடுத்தால் அதை முழுமையாக பகுப்பாய்வு செய்து படிக்கிற மாதிரியாக வாசிங்க. வாசித்து கொண்டு போய்க்கே ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து விட வேணும். சரிதானே? அடுத்தது சரி, ஈயனாக்கு ஒரு அப்படியே சொல்லிவிடுங்க. இதுல 2 உரைப்பகுதிகள் மீதியாக இருக்கு. நாங்கள் அடுத்து வருகிற சேரங்களில் அதை பார்ப்போம். ஈயனாக்கு தனியார் மயமாக்கலின் விரும்பத்தக்க விளைவுகளைப் போல விரும்பத்தகாத விளைவுகளையும் ஏற்படுத்தும் நோக்கம் அரசு துறைக்குள் ஊடுருவி இருக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கம். சரி, ஓகே, சரி. துறைக்குள் ஊடுருவி இருக்கும் அரசியல் மயமாக்கலை அகற்றும் நோக்கம். கீழே அந்த விரும்பத்தகாத விளைவு கொண்டு விவரித்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப நாங்கள் இன்றைய செயலமர்வை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம்.
இதில் மீதியாக இருக்கிற 2 வினாக்களும் அடுத்த செயலமர்வில் கலந்துரையாடப்படும். அதற்கு மேலதிகமாக இன்னொரு கடந்த கால வினாத்தால் அதனுடைய மூல வடிவத்திலேயே பதிவிடப்படும். அதில் இருந்து மாற்றி அமைச்சு கேள்விகளை தயார் செய்யாமல் ஒரிஜினல் பேப்பரை உங்களுக்கு தருவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய 2 வினாக்களையும் பார்த்து மேலதிக நேரம் கிடைக்கிற போது அந்த வினாத்தாளில் இருக்கிற வினாக்களையும் பார்ப்போம். மிக முக்கியம், ஒரு வினாத்தாள் பதிவிடப்பட்டால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளவு பாருங்கோ. அந்தளவு நேரம் ஒதுக்கி அதற்குரிய விடையை எழுதுங்கோ. எவ்வளவு விடை எழுத முடியுது என்று பாருங்கோ. அதற்கு பின்பாக எழுதுகிற விடைகளை தனியாக குறித்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ள எத்தனை கேள்விகளை விடையளிக்க முடியுது, எத்தனை புள்ளிகளை பெற முடிகிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஆறுதலாக செய்கிறத பிறகு எழுதி கொள்ளுங்க. ஆனால் அதை கணக்கில் எடுக்க வேண்டாம், அதை குறித்து கொள்ளுங்க. எதுக்கு பிறகு நீங்கள் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு எத்தனை கேள்வி செய்கிறீங்க என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? உங்களை நீங்களே சுயமாக மதிப்பீடு செய்வதற்கான ஒரு சிறந்த அளவுகோலாக அது இருக்கும். ஆகவே அதை தவிர்க்க வேண்டாம். சரி, மீண்டும் ஒரு அழகான பொழுதில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.